கல்யாணத்தை நடத்தினா சரியா வரும். துளசி, அம்மாடி துளசி. சொல்லுங்க சித்தி. என்னவ எங்க கிளம்பி ரெடியான மாதிரி நிக்கிறா? சித்தி. துளசி, எதுக்கு கூப்பிட்டீங்க? இல்ல எங்க கிளம்பி ரெடியா இருக்கியே, எங்கேயும் போறியா என்ன? ஆமா சித்தி, லட்சுமி அத்தை வீட்டு வரைக்கும் போயிட்டு வரலான்னு நினைச்சேன். ஐயோ, இவ அங்க போனா நம்ம நினைச்சது எப்படி நடக்கும்? என்னமா சொல்ற? லட்சுமி வந்து வீட்டுக்கு போறியா? ஆமா சித்தி, அப்பாதான் இங்க தனியா இருக்க, லட்சுமி கூட போய் இருன்னு சொன்னாங்க. தெரியும்டி, உன் அப்பனை பத்தியும் தெரியும், உன்னை பத்தியும் தெரியும். எங்க என் கூட இருந்தா நான் ஏதாவது பண்ணிடுவேனா என்னமோன்னு அப்பங்கார பிளான் பண்ணியே உங்க நாங்க போக சொல்லியிருப்போம். என்ன சித்தி, எதுக்காக கூப்பிட்டீங்க? கூப்பிட்டுட்டு ஒண்ணுமே பேசாம இருக்கீங்களே, ஏதாவது வேணுமா என்ன? சேச்சா, எனக்கு என்ன வேணும்? எனக்கு எதுவும் வேணாமே. சரி சித்தி, அப்ப நான் அத்தை வீட்டுக்கு போறேன். ஐயோ, அங்க எதுக்குமா? அங்க 2 ஆம்பளை பசங்க இருக்காங்க, நீ வேற கல்யாணம் ஆகாத பொண்ணு, அங்க எதுக்காக போகணும்? அதனால என்ன இருக்கு? அதனால என்ன இருக்கா? என்னமா கேள்வி இது? காலம் போற போக்குல என்னென்னமோ நடந்துட்டு இருக்கு. நீ நியூஸ் எல்லாம் பாக்கல? ஏதோ பொண்ணுங்களெல்லாம் கடத்தி என்னென்னமோ பண்றாங்கன்னு கேள்விப்படல? ஐயோ சித்தி, அதுக்கும் இந்த அத்தை வீட்டுக்கும் போறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? இல்லம்மா, இப்பெல்லாம் எந்த பசங்களையும் நம்ப முடியாது. யார் எப்போ என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது. உனக்கு துணைக்குதான் நான் இருக்கேன்ல, அப்புறம் நீ எதுக்காக அங்க போகணும்? இல்ல சித்தி, அப்பா சொல்லிட்டு போயிருக்காரு. அவர் கிடக்காரு, அவர் வந்தா நான் சொல்லிக்கிறேன். இல்ல சித்தி, அப்பா பேச்ச என்னால மீறவே முடியாது, நான் கண்டிப்பா போயே ஆகணும். ஓ அப்படியா? அப்ப சரி, நீ தாராளமா போ. ஏன் சித்தி, நீங்க சொன்னதை கேட்கலன்னு என் மேல வருத்தம் எதுவும் இல்லையே? ஐயோ, உன் மேல வருத்தப்படுறதுக்கு நான் யாருமா? நான் சொல்றது நீ கேட்கணும்னு உனக்கு என்ன அவசியம் இருக்கு? நானா உன்னை பெத்தேன்? இல்ல இல்ல, அப்புறம் எதுக்கு நீ ஏன் பேச்ச கேட்கணும்? ஐயோ அம்மா. சித்தி, சித்தி என்ன ஆச்சு சித்தி? ஐயோ அம்மா, முடியல அம்மா. சித்தி, சித்தி என்ன ஆச்சு சித்தி? என்னன்னு தெரியலம்மா, திடீர்னு நெஞ்சு வலிக்குது. ஐயோ, நெஞ்சு வலிக்குதா? இப்ப நான் என்ன பண்ணுவேன்? இருங்க, நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்றேன், வாங்க ஹாஸ்பிட்டல் போவான்னு சொல்லாம தண்ணி எடுக்க போறாளாம். தண்ணி இவ அப்பனுக்கும் ஆத்தாளுக்கும் இப்படிலாம் நடந்திருந்தா இப்படித்தான் தண்ணி எடுக்க போறேன்னு போவாளா? ஆனா இருக்க போய் தானே இவ்வளவு அசால்ட்டா இருக்கா? அடியே, உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன்டி. என் பொண்ணோட வாழ்க்கையும் என் மாப்பிள்ள நிம்மதியா இருக்கணும்னா அதுக்கு நீ உயிரோடு இருக்கவே கூடாது. அதுக்காகத்தாண்டி இந்த நாடகம். சித்தி, 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 என்ன தண்ணி குடிங்க. சித்தி, இப்ப எப்படி சித்தி இருக்கு? ஐயோ அம்மா, முடியல, ரொம்ப வலிக்குது. ஐயோ கடவுளே, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? அப்பா வேற இந்த நேரம் பார்த்து வீட்டுல இல்லாம போயிட்டாரு. சித்தி, சித்தி, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல சித்தி. உனக்காடி தெரியல, நடிப்படி. நான் செத்தா நல்லதுன்னு நிம்மதியா இருப்பேன். துளசி, துளசி, எனக்கு ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ண துளசி. சொல்லுங்க சித்தி. என் பொண்ணு ரோகிணிக்காவது என் மாப்பிள்ளைக்காவது போன் போட்டு சீக்கிரமா வர சொல்லுரு. சரி சித்தி, ரோகிணியும் மாமாவும் வீட்டுல தானே இருப்பாங்க. இப்ப போன் போட்டு வர சொல்லு. சித்தி, ரோகிணி போன் எடுக்க மாட்டேங்கிறா சித்தி. ஐயோ அம்மா, இன்னொரு தடவை பண்ணி பாருமா. டைம் கிடைக்கலன்னு நினைக்கிறேன், நான் வேணா வெளியே போய் ட்ரை பண்ணி பார்க்க. சரிம்மா, சீக்கிரம் போன் போடுமா. சரி சித்தி. போடி போ, நீ எத்தனை தடவை போன் போட்டாலும் யாருமே போனை எடுக்க மாட்டாங்க. என் பொண்ணு என்ன, என் பொண்ணை தவிர நீ யாருக்கு போன் போட்டாலுமே யாருமே எடுக்க மாட்டாங்க. ஏன்னா உன் போன்ல நான் அப்படி செட் பண்ணி வச்சிருக்கேன். யாருமே போனை எடுக்கவே மாட்டேங்கிறாங்க சித்தி. நான் வேணா போய் கூட்டிட்டு வந்துடுறேன். ஐயோ அம்மா, முடியலம்மா. ஐயோ ரொம்ப ரொம்ப வலிக்குது சித்தி. சித்தி, இதுக்கு மேல இப்படியே இருந்தா சித்திக்கு ஏதாவது ஆயிரும். யாருக்காவது போன் பண்றதை விட்டுட்டு நம்ம சித்தியை போய் ஹாஸ்பிட்டல் கூட்டு போனா தான் சரியா வரும். சித்தி வாங்க சித்தி, ஹாஸ்பிட்டல் போலாம். சித்தி, சித்தி. என்னங்க? என்னாச்சு ரோகிணி, ஏன் இப்படி ஓடியார? என்னங்க, ஒரு வழியா நம்ம நினைச்சது நடந்துருச்சு. என்னம்மா சொல்ற? ஐயோ ஆமாங்க, நம்ம போட்ட பிளான் ஒர்க் அவுட் ஆயிருச்சு. என்ன ரோகிணி சொல்ற? நிஜமாவா? ஆமாங்க, நான் சொன்ன மாதிரியே அம்மாக்கு ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி நடிச்சு அவளை வெளியே கூட்டிட்டு வந்துட்டாங்க. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அம்மா போன் போட்டாங்க. நீங்க உங்க மாமாக்கு போன் போட்டு எப்படியாவது இந்த விவரத்தை சொல்லிருங்க. சொன்னதான் அவளை போட்டு தள்ளுறதுக்கு அவர் ஏதாவது பண்ணுவாரு. சரிம்மா சரிம்மா, இப்பயே சொல்லி. பாவீங்களா, நீங்க இப்படி ஒரு பிளான் போடுவீங்கன்னு நான் கனவுல கூட நினைக்கலையே. உனக்கு ரோகிணியை கல்யாணம் பண்ணி வைக்கணும், ஓ வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் அவளை கொல்ல நான் முயற்சி பண்ணேன். மத்தபடி அவ மேல எனக்கு எந்த கோபமும் கிடையாது. ஆனா இப்ப என்னடானா ஒரு சனம் பொண்டாட்டியும் சேர்ந்துக்கிட்டு இப்படி ஒரு பிளான் போட்டிருக்காங்க. இதை விடக்கூடாது, இதை சும்மாவே விடக்கூடாது. இப்பயே போய் விஷ்ணு கிட்ட இதை பத்தி சொல்லி ஆகணும். டேய், என் மாப்பிள்ள இப்பதான்டா போன் போட்டாரு.
அந்த பொண்ணு அவங்க சித்திய கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் ரோட்ல தான் வந்துட்டு இருக்காளாம். நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ அது எனக்கு தெரியாது. அவளை இன்னைக்கு போட்டு தள்ளியே ஆகணும். ஆ புரியுதுண்ணே. முன்னாடிதான் வெளியே வர மாட்டேங்கிறா அப்படி இப்படின்னு சாக்கு போக்க சொல்லிட்டு இருந்தீங்க. ஆனா இப்ப ஏதாவது சாக்கு போக்க சொல்லிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் நான் மனசனா இருக்க மாட்டேன். நான் சொல்றது உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். என் பொண்ணோட வாழ்க்கைய உங்க 2 பேர் கையில தான் ஒப்படைச்சிருக்கேன். நீங்க அவளை சக்சஸ்ஃபுல்லா போட்டு தள்ளினாத்தான் நான் என் பொண்ண என் தங்கச்சி வீட்டுல கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும். ஐயோ அண்ணே, இதை நீங்க எங்களுக்கு சொல்லணும்னு எந்த அவசியமும் கிடையாது. நாங்க அந்த பொண்ணை உங்களை வெளியே வர வைக்கதான் சொன்னோம். அதான் வெளியே வந்துட்டால, இனிமே அவளை நாங்க பாத்துக்கிறோம். இப்படிலாம் வாய்க்கிலேயே பேசிட்டு நான் சொல்றத செய்யாம கோட்டை விட்டுட்டு மட்டும் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் 2 பேத்துக்கும் தலை இருக்காது. ஐயோ அண்ணே, இத பத்தி நீங்க டென்ஷனே ஆகாதீங்க. நல்லா மட்டனா எடுத்துட்டு வர சொல்லி அண்ணியா மட்டன் பிரியாணி செஞ்சு தர சொல்லி சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுங்க. நீங்க சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள அவளை போட்டு தள்ளிட்டோன்ற செய்தி உங்க காதுக்கு வந்து சேரும். நீங்க பேசுறத கேட்கும் போதெல்லாம் சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா அவளை போட்டு தள்ளிட்டு வந்து அப்புறமா என்கிட்ட சொல்லுங்க. எனக்கு என்ன, இந்த ஊருக்கே நான் விருந்து போடுறேன். அப்ப சரிங்கண்ணே, நாங்க வேலையை முடிச்சிட்டு வந்து அப்புறமா உங்களை பாக்குறோம். பார்க்கலாம். ஏய் அண்ணே, இந்த விஷயத்துல எதுக்காக இவ்வளவு டென்ஷன் ஆகுறாரு? ஏண்டா, அவர் பேசும்போதே உனக்கு தெரியல இந்த விஷயத்துல அவர் பொண்ணோட வாழ்க்கையே அடங்கி இருக்கு. எப்படியாவது இவரோட தங்கச்சி வீட்டுக்கு அவர் பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அண்ணே ஆசைப்பட்டுட்டாரு. அதனாலதான்டா இந்த விஷயத்துல இவ்வளவு டென்ஷனா இருக்காரு. பாருடா, இந்த விஷயத்துல நம்ம அண்ணன் கிட்ட நல்ல பேர் வாங்கினாதான் உண்டு. அவளை எப்படியாவது போட்டு தள்ளிட்டு அண்ணன் கிட்ட வந்து சொன்னா அண்ணன் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. நமக்கும் நிறைய பணம் கிடைக்கும். ஒரு நிமிஷம். ஐயோ என்னம்மா, நீ எதுக்காக இங்க வந்த? இங்க பொண்ணு, நீ எங்கிட்ட எல்லாம் பேசலாமா என்ன? ஐயா பார்த்தானா கொன்னே பட்டுருவாரு. தயவு செஞ்சு உள்ள போயிருங்க. ப்ளீஸ்ண்ணே, நான் சொல்றேன் மட்டும் தயவு செஞ்சு கேளுங்க. என்னம்மா நீ எங்ககிட்ட போய் கெஞ்சிட்டு இருக்க? ஆர்டர் போடுமா, இத செய்யுங்கன்னு. ஐயோ அண்ணே, ஆர்டர் போடணும்னு அவசியம் எல்லாம் எனக்கு கிடையாது. தயவு செஞ்சு எனக்காக நான் சொல்ற விஷயத்த மட்டும் செய்வீங்களா? என்னம்மா சொல்லு, யார் தலைய வெட்டணும், யார கொல்லணும், நீ சொன்னா நாங்க என்ன வேணா செய்வோம். ஐயோ அண்ணே, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? என்னம்மா நீ, எங்க தொழிலே அதுதான். அண்ணனுக்காக நாங்க என்னென்னமா பண்ணிருக்கோம். உனக்காக இது கூட பண்ண மாட்டோமா என்ன? என்ன பண்ணணும்னு சொல்லு. தலை எடுக்கணுமா, இல்ல கால் எடுக்கணுமா, கையை எடுக்கணுமா, இல்ல உயிரையே எடுக்கணுமா? ஐயோ போதும், நிறுத்துங்க. அவங்க கிட்ட யாரையும் கொலை பண்ணுங்கன்றதுக்காக கேட்க வரல, உதவிதான் கேட்க வந்திருக்கேன். இதுக்கு பேர்லாம் உதவி கிடையாதா என்ன? இல்ல, நீங்க செய்யறதுக்கு பேர்லாம் உதவி கிடையாது. என்னம்மா நீ என்ன பண்ணணும்னு சொல்லு. சொல்றேனே, இப்ப நீங்க கொலை பண்ண போறீங்களே, அந்த பொண்ணை தயவு செஞ்சு விட்டுருங்க. என்னம்மா, அண்ணே உங்ககிட்ட சொல்லி எங்களை செக் பண்ண சொன்னாரா என்ன? ஐயோ இல்லனே, ஏன் என்ன புரிஞ்சுக்கறவே மாட்டேங்கிறீங்க? தயவு செஞ்சு நான் சொல்றத மட்டும் செய்யுங்களே. பாத்தியாடா, இவங்க அப்பா நம்ம கொலை பண்ண சொன்னாரு, ஆனா இந்த பொண்ணு வந்து கொலை பண்ணாதீங்கன்னு சொல்லுது. உனக்கு சிரிப்பா இல்ல? எனக்கும் சிரிப்பா தான்டா இருக்கு. அண்ணன் என்னடனா அந்த பொண்ணை கொலை பண்ணுங்கன்னு சொல்றாரு, இந்த பொண்ணு என்னடனா கொலை பண்ணாதீங்கன்னு சொல்லுது. பாருமா, உன் அப்பா கிட்ட நாங்க வாக்கு கொடுத்துட்டோம். அது மட்டும் இல்லாம இந்த கொலையில உன் வாழ்க்கையே சம்பந்தப்பட்டிருக்கு. அதனாலதான் இத மனப்பூர்வமா நாங்க செய்ய போறோம். ஐயோ அண்ணே, என் வாழ்க்கைக்காக யாரையும் கொலை பண்ணணும்னு என்ன அவசியம் இருக்கு? தயவு செஞ்சு நான் சொல்றத மட்டும் கேளுங்க. அந்த பொண்ணு ரொம்ப பாவம், ஒன்னும் அறியாத பொண்ணு. அந்த பொண்ணை தயவு செஞ்சு விட்டுருங்க. என் அப்பா சொன்னாருன்றதுக்காக ஒரு பொண்ணோட வாழ்க்கைய நாசமாக்கிறாதீங்க. என்னோட வாழ்க்கைக்காக இன்னொரு பொண்ணோட உயிரை பலியா கொடுக்கணும்னு எந்த சாமி சொல்லுச்சு? எந்த சாமியும் சொல்லலாமா, உன் அப்பா தான் சொன்னாரு. உன் அப்பா எங்களுக்கு சாமி மாதிரி. அவர் சொன்னா நாங்க என்ன வேணா செய்வோம். ஏன் உனக்கே தெரியும், நீ சின்ன பொண்ணுல இருந்து உன் அப்பா கிட்ட நாங்க வேலை பார்த்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது உன் அப்பா பேச்ச மீறிடுவோமா என்ன? போமா போ, உள்ள படுத்துக்கிட்டு கல்யாணத்தை பத்தி கனவு காண்பியா? அதை விட்டுட்டு எங்க கிட்ட வந்து பேசிட்டு இருக்க. போமா போ, சின்ன பிள்ளைன்றது சரியா தாண்டா இருக்கு. சரி சரி வா, நம்ம வேலைக்கு நேரம் ஆயிருச்சு. சரிடா. ஐயோ கடவுளே, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? தயவு செஞ்சு அந்த பொண்ணை மட்டும் காப்பாத்துங்க. ஐயோ அம்மா, முடியவே முடியல. ஐயோ அண்ணே, கொஞ்சம் சீக்கிரமா போங்க. இத்திக்கு ரொம்ப முடியலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கொஞ்சம் சீக்கிரமா போங்கண்ணே. சரிம்மா, தான் சீக்கிரமா போறேன். என்னது சீக்கிரமா போறேனா? இந்த வார இருடா. அம்மா கொஞ்சம் பொறுமையா இருங்க, இப்ப போயிடலாம். உங்களுக்கு இவ்வளவு அவசரம்னு எனக்கு தெரியாது. ஏய் தடியா, நீ மட்டும் வேமா போனேன்னு வச்சுக்க, என் மாப்பிள்ளை கிட்ட சொல்லி உன் கைய காலெல்லாம் முறிச்சு போட்டுருவேன். என்ன சொல்றீங்க? உங்களுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை, நெஞ்சு வலின்னு சொல்லி தானே அந்த பொண்ணு என்ன கூட்டிட்டு வந்துச்சு. நீங்க என்னன்னா இப்ப பையப்பா சொல்றீங்க? உங்களை பார்த்தா நெஞ்சு வலிக்காரங்க துடிக்கிற மாதிரி இல்லையே.
ஏய் நான் சொல்றத மட்டும் செய்யி. அதை விட்டுட்டு ஏதாவது ஆராய்ச்சி பண்ணேன்னு வச்சுக்க, கண்ணை ரெண்டையும் தூண்டி தின்னுபிடுவேன். அட பாவீங்களா, நல்ல குடும்பம் நம்பித்தானே வண்டியில ஏத்துனேன். இப்ப என்னடா என் உயிரையே காவு வாங்கிடுவாங்க போல. நான் சொல்றது உன் காதுல விழுகுதுல? விழுகுதுமா. நீ மட்டும் வேமா போனான்னு வச்சுக்க, என் மாப்பிள இன்ஸ்பெக்டர் அவர்கிட்ட சொல்லி உள்ள வச்சு முட்டிக்கு முட்டி தட்டிடுவேன். ஐயோ, ஓவர் ஸ்பீட்ல போனேன்னு கேஸ் போட்டுருவேன். என்னடா புலி, உனக்கு வந்த சோதனையா? இந்த பிள்ளை என்னடனா வேமா போங்கன்னு சொல்லுது. இந்த பொம்பளை என்னடனா பைய போன்னு சொல்லுது. அதுக்கு மீறி வேமா போனா ஓவர் ஸ்பீட்ல போனேன்னு சொல்லி கேஸ் போட்டுருவேன்னு சொல்லுது. இப்ப நான் யார் சொல்றத கேக்குறது? என்னாச்சு? அங்க போய் இருக்கீங்க? ஐயோ அம்மா முடியலம்மா, இப்படி படுத்தா கொஞ்சம் பரவாயில்லாத மாதிரி இருக்கு. ஐயோ, இந்த பொம்பளை என்ன வண்டியே ஓட்ட விடாது போல இருக்கே. மடியில இப்படி வந்து உளுந்து கிடக்கு. இதை மட்டும் என் பொண்டாட்டி பார்த்தா எனக்கு 6 அடியில குழிய தோண்டி புதைச்சிருவா. எந்திரிமா. ஏய் நீ வேமா வண்டியை ஓட்டிட்டு போக கூடாதுன்னு தான்டா நான் இப்படி கிடக்கேன். அம்மா, நீ சொன்ன மாதிரி பையாவே ஓட்டிட்டு போறேன். தயவு செஞ்சு எந்திரிமா. இதை மட்டும் என் பொண்டாட்டி பார்த்தா அம்மில வச்சு அரைச்சு விடுவா. டேய் வாய முடிக்கிட்டு வண்டியை ஓட்டுறா. விட்டா பிரேக் டவுன் சொல்லி ஏதாவது சாக்கு சொல்லி நிப்பாட்டு. எது நிப்பாட்டவா? கொஞ்சம் சீக்கிரம் போங்க, சித்திக்கு வலி தாங்க முடியலன்னு நினைக்கிறேன். சித்தி கவலைப்படாதீங்க சித்தி, உங்க கூட நானும் டிரைவர் அண்ணா இருக்கோம். அட பாவிங்களா, கடைசியில உங்க பழைய சோறுக்கு நான் ஊறுகாயா? பாவம் இந்த பொண்ணு. இந்த பொண்ணா எதுக்காக இந்த பொம்பளை இப்படி ஏமாத்துது? இந்த பொம்பளைய நம்பி இந்த பொண்ணு இது கூட எங்க போகுதுன்னு தெரியல. ஆனா இந்த மாதிரி ஒரு பொம்பளைய நான் எங்கேயுமே பார்க்கல. இந்த பொம்பளை வழியில துடிக்குதுன்னு சொல்லி எவ்வளவு அக்கறையா பாசமா இருக்கு. வண்டிய கூட வேகமா தான் ஓட்ட சொல்லுது. ஆனா இந்த பொம்பளைக்கு என்னதான் வந்துச்சுன்னு தெரியல. வண்டிய பையாதான் ஓட்டணும்னு சொல்லிட்டு இருக்கு. முடியல துளசி. பாவி, உலக மகா நடிப்புடா சாமி. கொஞ்சம் சீக்கிரமா தான் போங்களேன். எவ்வளவு நேரமா சொல்லிட்டு இருக்கேன், ஆனா நீங்க என்னடா இவ்வளவு ஸ்லோவா போயிட்டு இருக்கீங்க? போறேம்மா, போறேன். ஏய் அவ சொல்றான்னு வேமா டீமா போனான்னு வச்சுக்க மவனே, அப்புறம் உனக்கு ஜெயிலு தான், களி கஞ்சி தான். ஐயோ, பையவே போறேம்மா. தெரிஞ்சா சரி. என்னது சித்தி இவ்வளவு வழியில துடிச்சிட்டு இருக்காங்க, ஆனா இந்த ஆளு என்னமோ பையதான் போயிட்டு இருக்காரு. சைக்கிள் பைக் கூட முந்திட்டு போகுது, ஆனா இந்த ஆளு இவ்வளவு ஸ்லோவா போறாரு. தம்பி கொஞ்சம் வேமா பையா போங்க தம்பி. வேமாவும் போகணும், பையாவும் போகணும், அவ்வளவுதானே? போறேன், போய் தொலைகிறேன். சரியான சாவு கிராகி கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன். என்னாச்சுமா, இந்த வயசான காலத்துல எதுக்காக இப்படி ஓடி வர? எங்கம்மா? துளசிக்கு உயிருக்கு ஆபத்துடா. என்னம்மா சொல்ற? துளசி உயிருக்கு ஆபத்தா? ஆமாடா, நான் துளசி உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் சொன்னதே திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். நீ என்னம்மா சொல்ற? துளசி உயிருக்கு ஒன்ன விட்டா வேற யாரால ஆபத்து வரப்போகுது? என்ன கேள்வி கேட்கறத விட்டுவிட்டு நான் சொல்றதை மட்டும் செய்யடா. ஆமா, எந்த விவரமும் சொல்லாம துளசி உயிருக்கு ஆபத்துன்னு இப்படி மொட்டை கட்டையா சொன்னா நான் என்ன செய்யறது? சொன்னா புரிஞ்சுக்கடா. துளசிய கொலை பண்றதுக்கு உன் அண்ணனும் உன் மாமன் காரனும் திட்டம் போட்டிருக்கானுங்கடா. என்னம்மா என்ன சொல்ற? இந்த விஷயத்துல மாமா எப்படி? அதானே எனக்கும் தெரியல. உன் அண்ணன்காரன் போய் உன் மாமனை எப்படி பிடிச்சான்னு தெரியல. ஆனா துளசிய கொலை பண்ணணுன்றதுக்காக 2 பேரும் கங்கணம் கட்டிக்கிட்டு திர்றானுங்கடா. இவன் போய் உன் மாமன்ட்ட என்னத்த சொல்லி தொலைஞ்சான்னு தெரியல. அவனும் இவனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு அவளை கொல்றதுக்கு ஆள் அனுப்பி வச்சுட்டான்டா. அம்மா, நீ ஒண்ணும் என்கிட்ட பொய் சொல்லலையே. முன்னாடி செஞ்ச மாதிரி துளசிய நீயும் சேர்ந்துக்கிட்டு. என்னடா பேசிட்டு இருக்க நீ? அப்படி நினைச்சா நான் இந்த விஷயத்தை உன்கிட்ட வந்து சொல்லிருப்பேனா? ஏய், அத்தை சொல்றது சரிதானே, எனக்கும் தோணுது. சீக்கிரம் வாட போலாம். ஏய் விஷ்ணு, அவங்க ஹாஸ்பிடல் போற ரோட்ல தான் துளசிய கொலை பண்ணணும்னு பேசிட்டு இருந்தாங்க. நீங்க ஹாஸ்பிடல் ரோட்டுக்கே போங்கடா. எவ்வளவு நேரம் ஆயிருக்கும்? இப்பதான் கேட்ட உடனே உன்கிட்ட சொல்றதுக்காக அவசரமா ஓடி வந்திருக்கேன். விஷ்ணு, அப்ப ரொம்ப தூரம் போயிடுறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. வாடா, இப்பயே போய் துளசிய நம்ம காப்பாத்தியே ஆகணும். அப்போலாம்டா, வா போலாம். பாத்து போங்கடா. கடவுளே, என் வீட்டுல மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். பெத்தவங்க செஞ்ச தப்பு பிள்ளைங்களதான் வந்து சேருன்னு சொல்லுவாங்க. அதனால நான் முன்னாடி பண்ண தப்பு இப்போ என் பிள்ளைய வந்து பாதிக்குது. என் பிள்ளைக்கு நல்லபடியா கல்யாணம் நடக்கணும்னு எவ்வளவு கனவு கண்டுட்டு இருந்தேன். ஆனா கனவே போயிடக்கூடாது. என்னாச்சு பசங்க ஏன் இவ்வளவு வேகமா போறானுங்க? என்னாச்சு அகிலா? விஷ்ணுவும் வெற்றியும் ஏன் இவ்வளவு அவசரமா போறானுங்க? என்னத்த சொல்லுவேங்கா, எல்லாம் நம்ம குடும்பத்திலேயே வந்து விடியுது. என்னம்மா சொல்ற? ஒண்ணுமே புரியலையே. அதான் நான் தலை நாளையில அவனை பெத்து வச்சிருக்கேனே, எல்லாம் அதாலதான். முன்னாடி நடந்ததுக்கு அவன் தான் காரணம், இப்ப நடக்க போறதுக்கும் அவன் தான் காரணம். நடக்க போறதுக்கா? என்னம்மா சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஐயோ அக்கா, நான் என்னத்த சொல்லுவேன்? நான் தான்
வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழ தமிழ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க செல்லக்குட்டி. அப்படியே பெல் பட்டனை ஆன்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.